கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன்னாகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 1633வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள் உற்றால், காதலும் வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டால், சாதலும் வேண்டாம் சமாதி கூடினால், போதலும் வேண்டாம் புலன்வழி போகாருக்கு அப்படின்னு தத்துவத்தை கடந்த தவத்தை அகதவம் உடையவர்களுக்கு புற செயல்கள் வேண்டாம் அப்படின்றாருங்க. ஓதலும் வேண்டாம் அப்படின்னா உயிருக்கு உயிர் உள் ஊற்றால், உயிருக்கு உள்ளே இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் மந்திரங்கள் ஓத வேண்டாம். மெய்க்காயம் இடம் கண்டால், இந்த உடம்பானது இறைவன் இருக்கின்ற இடம் அப்படின்னு கண்டிச்சுன்னா வேற காதலே நம்மளுக்கு தேவையில்லை, வேற விருப்பங்கள் தேவையில்லை. சமாதி கை கூட்டிச்சுன்னா நமக்கு இந்த உடம்புக்கு அழிவு தேவையில்லை, நமக்கு மரண பயம் தேவையில்லை. புலனோய் போகாம இருந்துட்டோம்னு சொன்னா வேற எந்த கோயிலுக்கும் போக வேணாம், போகவும் வேண்டாம், உடலை அழிக்கவும் வேண்டாம், வேற விருப்பங்களும் கொள்ள வேண்டாம், மந்திரங்களும் கொள்ள வேண்டாம். எப்ப உயிருக்குள் உயிராக இருக்கின்ற இறைவன் தான் இந்த உடம்புலே அவன் இருக்கின்ற ஒரு கோயில் அப்படின்ற சிந்தனையில இருக்கும்போது கூடுகின்ற சமாதி, அதனாலே புலன்வழியாக போக முடியாமல் இருக்கின்ற நெறிமுறைகள், இவைகள் தான் சமாதி சூதடம்னு சொல்றாருங்க அந்த இடத்துல. அப்ப நமக்கு என்ன வேணும்னா அறிவு தெளிதல் இருக்கணும், அருள் நிலையை பெற்று இருக்க வேண்டும், சமாதி நிலையை இருக்க வேண்டும், புலனெடுக்க வேண்டும். இவைகள்லாம் இருந்துச்சுன்னா சுருக்கமா என்ன சொல்லலாம்னா, இறைவனை தமக்குள் கண்டு சமாதி நிலை பெற்று புலன்களை அடக்கியவர்களுக்கு படிக்க கேட்க அலைய எதுவுமே தேவையில்லை, அவர்கள் சிவமாகவே ஆகிவிடுவார்கள் அப்படிம்பாங்க. அப்ப தேடுபவன் தெரிந்தவன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டறிந்த பண்டிதர் மௌன யோகி, இவரு ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாரு, படிச்சதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவாரு, வாதங்கள் பண்ணுவாரு, அதுல பொருளிட்டு செருக்கோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். காட்டு வழியா போகும்போது ஒரு மௌன யோகியை பாக்குறாரு. ஐயா, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நீங்க மட்டும் உட்காந்து காமா உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா, கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னாரு. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, படிப்பை விட அனுபவம் மேலானது, வெளிப்பயணங்களை விட அகப்பயணம் மேலானது, இதுதான் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால் அப்படின்றது. தேடல் நமக்கு தேவையில்லை அப்படின்றது நமக்கு இங்கு உணர்த்துகின்றார். அப்ப ஓதலும் காதலும் சாதலும் போதலும்னு நல்ல ஒரு அடுக்குமுறையில அந்த பாடல்ல நமக்கு நிறுத்துகின்றார். இப்ப நமக்கு நடைமுறை வாழ்க்கையில எப்படி நம்ம கொண்டு போலான்னு பார்த்தோம்னா, தேடலை நிறுத்திக்கணும், கவனிக்கணும். வெளிப்புற தேடுதல், வாழ்க்கையை தேடுதல், பண தேடுதல், எல்லாத்துலயும் ஒரு செகண்ட் நிறுத்தி பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப அறிவுக்கு வெளியில இல்ல உள்ளுக்கு உள்ள இருக்கிறான்றது ஒரு தெளிவு கிடைக்கும். உடலை நல்லா பேணணும், ஒழுக்கமாகவும் தவத்தின் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் யோகங்களின் மூலமாகவும். உடல் கோயில் மனம் இறைவன் அப்படின்ற கோட்பாடுல இருக்கும்போது அந்த பக்குவம் வரும். கான்சென்ட்ரேஷன், ஒருமுகப்படுத்துதல், புலன்களை ஆளுமை பண்ணுதல், இப்படியாக பண்ணும்போது 5 நிமிடம் நல்ல கண்களை மூடி மூச்சையும் இதய துடிப்பையும் கவனிக்கிறது. இப்படியா செய்யும் போது நாம் தவத்தினுடைய மேன்மையையும் உயிருக்கு உயிராயிருக்கின்ற இறைவனையும் உடலிலே இறைவன் குடிக்கொண்டுள்ள மெய் காயத்தையும் சமாதி கூடுகின்ற நிலைமையையும் நாம் அடைய முடியும் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி.
மிக அருமை. மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. மியூட்ல இருக்கு பாருங்க. அனைவரும் இல்லைங்கம்மா, மியூட்ல தான் இருக்கு. 1633வது திருமந்திரம். தவ நிந்தை. திருமந்திரம். ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உள் உற்றால், காதலும் வேண்டாம் மெய்காயம் இடம் கண்டால், சாதலும் வேண்டாம் சமாதி கைகூடினால், மோதலும் வேண்டாம் புலன்வழி போகார்க்கே. அருமையான திருமந்திரம். வேத மந்திரங்களை சொல்ல வேண்டாம். உயிருக்கும் உடலுக்குள் இறைவன் குடியிருப்பதை உணர்ந்து கொண்டால், அன்பு செலுத்தி ஆசை கொண்டு அலையவும் வேண்டாம். இந்த உடம்பை இடமாக கொண்டு இறைவன் இருப்பதை கண்டு கொண்டால், புலன் அடங்கி இருக்கின்ற நிட்டை கைவர பெற்றுவிட்டால் இறக்கவும் வேண்டாம். சமாதி கைகூடியவர்க்கு சாவு இல்லை என்பதால் சாகவும் வேண்டாம் என்றார் திருமூலர். முடிவாக ஐம்புலன் வழி செல்லும் இச்சைகளை அடக்கி அதன் வழி செல்லாது தடுப்போருக்கு போதலும் வேண்டாம். தவம் செய்ய காடு மலை குகைகளை தேடி போகவும் வேண்டாம். ஓதுதல் சொல்லுதல் உள்ளத்துள் உற்றல் பொருந்துதல் மெய் உடம்பு காயம் உடம்பு சமாதி நிட்டை புலன்வழி ஐம்புலன் இச்சை வழி தவ நிந்தை தவத்தை இகழ்வது. இகழ்வது என்றால் பழித்தல் அல்ல. உள்ளத்துள்ளே இறைவனை உணர்ந்தவர்க்கு செப தவம் தேவையில்லை என்ற குறிப்பு உணர்த்தியது. நிந்தனை என்னும் சொல் கழக வெளியீட்டில் உயிருக்கு உயிராகிய சிவபெருமான் உடம்பின் இடமாக வெளிப்பட்டு விளங்கினால், பாடம் கைவர பெற்றோருக்கு அப்பாடம் மீண்டும் படிக்க வேண்டாமை போல சிவனை அடைதற்காக ஓதல் முயற்சிகள் வேண்டாம் என்பதே ஓதுதலும் வேண்டாம் என்பது. மெய்யாகிய உடம்பின் கண் சிவபெருமான் உள்ளம் பெருங்கோயிலாக கொள்வோனாதலின், அதனை கோவிலாக கொண்டு அருளின பின்பு அதன் பொருட்டு செய்த தனி பெருங்காதலாகிய பக்தி முயற்சியும் வேண்டாம். இது அடிப்படை போட்டு கட்டிய வளமனையாகிய வீட்டிற்கு பின் அடிப்படை முயற்சி வேண்டாமையை ஒக்கும். வேண்டாமை என்பது குறிப்பாக முற்றுப்பெற்றமையை புலப்படுத்தும். தான் அவனாதல் என்னும் சமாதி கைகூடினால் அழுந்தும் முயற்சியாகிய சாதலும் வேண்டாம். திருவருள் பலத்தால் தம்மை ஐம்புலனும் பின் செல்லும்படியாக ஒழுகத்தினாருக்கு இடம் பெயர்ந்து தவத்திற்கு செல்லும் முயற்சிகள் வேண்டா. உயிருக்கு உயிர் சிவன் மெய் காயம் இடங்கண்டால், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டால், போதல் தவம் இயற்ற வனம் முதலிய இடங்களுக்கு போதல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1633. ஓதலும் வேண்டாம் உயிருக்குயிர் உள் உற்றார், காதலும் வேண்டாம் மெய்காயம் இடங்கண்டார், சாதலும் வேண்டாம் சமாதி கைகூடினார், போதலும் வேண்டாம் புலன் வழி போகார்க்கே.
Translation: reciting is not required if the soul has entered the soul. The soul has entered the soul. Love making is not required if the lover abides in one's body. Death will not be there if one attains samadhi. Renunciation is not required if one does not go by the path of the senses. ஓதலும் வேண்டாம், எதுவும் தேவையில்லை. நம்ம அங்கே போய் அடைஞ்சிட்டா எதுவும் தேவையில்லை. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணுன்ற அறிவு நமக்கு வரணும். எந்த இடத்துல இருக்கோம் அதுக்கான விஷயத்த செய்யணும். நம்ம இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இன்னொருத்தவங்க பண்றாங்கன்றதை பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது எது, எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எதை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நமக்கு ஒரு விஷயத்த விடுற மாதிரி இருக்கும். அதையும் இங்க சொல்றதா நான் பார்க்குறேன். ஓதலும் வேண்டாம் அந்த இதுக்குள்ளே அது நமசிவாய திருப்பதிகத்துல இந்த ஓதலும் காதலும் சேர்ந்தே இருக்கும். அதுல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்ட்டு அந்த ஓதுறதே உள்ளம் உருகி ஓதுறது. இங்க ஓதலும் வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்த்துட்டா ஓதலும் வேண்டாம், அதை உணர்ந்துட்டா புறச்சடங்கா நீங்க புறத்துல நீங்க ஓதிதான் அவரை அடையணும், அந்த மனதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. காதலும் வேண்டாம் மெய் காயமிடம் கண்டார்க்கு. காதலும் இங்க நம்ம இறைவன் அடையிறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்க அந்த இறைவனுக்கான பக்தி தான். அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அந்த அந்த காதல் உணர்ச்சியில இருந்து வர்றது இல்லை, உணர்வுல இருந்து வர்றது. இப்ப உணர்ச்சியில இருந்து அந்த கண்ணீர் மல்கி, அந்த கண்ணீர் நமக்கு ஒரு கண்ணீர் வருதுன்னா ஒரு வலியா இருக்கலாம், இல்லை சந்தோஷமா இருக்கலாம், இல்லை ஒரு எமோஷன் பின்னாடி இருக்கும். இது எமோஷன் தான். ஆனா இது ரொம்ப ஆழமாக நமக்குள்ள அந்த உள்ளம் உருகுதையா இருக்கு இல்லையா, அந்த உள்ளத்துல இருந்து உள்ள டீப்ல இருந்து நமக்கு உண்மையோட கலக்கிற அந்த ஒரு இதுல கண்ணீர் வர்றது. அதுல ஒரு நன்றி உணர்வு இருக்கும், அங்க ஆணவம் இருக்காது. நான் பெரியவன்ற ஆணவம் இருக்காரு. அந்த கண்ணீர் வரும்போது அந்த நாயர் கருளினை அப்படி சொல்லுவாங்களே, அந்த நிலையில தான் ரொம்ப அந்த உள்ளம் உருகி வேண்டப்ப அந்த ஆணவம் இருக்காது, அந்த நன்றி உணர்வு மேலோங்கி இருக்கும். அந்த இறைவனோட பிரம்மாண்டம் நமக்கு புரிஞ்சிருக்கிற நிலையா இருக்கும். ஏன்னா அனைத்து சக்தியும் அந்த உள்ள ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிறது, இறைவனை நோக்கி குவிஞ்சிருக்கிற இடமாவும் இருக்கும். அந்த மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது எதுன்னா வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நாதன் நாமம் நமசிவாய தான் அந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளா இருக்கிறது. அதுதான் இந்த உள்ளம் உருகி வேண்டவங்களுக்கு ஓதுறவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது, நன்னெறிக்கு கொண்டு போறது அப்படின்றது. அதை நான் இந்த இடத்துலையும் பார்க்குறேன். நம்ம ஆனால் இப்போ எல்லாம் வேண்டாம் நம்ம படிக்கிறதுனால இதெல்லாம் வேண்டாமா அப்படின்றது இல்லை, நம்ம இங்கே எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு நமச்சிவாய மந்திரத்தை செய்யணுமா, நம்ம ஓதணுமா, நம்ம கண்ணீர் மல்க உள்ளம் உருகி ஓதணுமா, அதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். வேண்டாங்கிற நிலை நமக்கு வரும் அப்படி பின்னாடி வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு இது தேவையில்லைன்ற, ஏன்னா இதெல்லாம் மாற்றம் இருக்கிற இடம் தான் இந்த ஓதுறது. இது எல்லாமே இதெல்லாம் அதான் சரஸ்வதி தேவியை தாண்டுவோம், புவனேஸ்வரி தேவியை தாண்டுவோம், இந்த தசமகா வித்யா நமக்குள்ள இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு நிலையும் தாண்டும் போது ஒவ்வொரு தேவியும் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தேவி தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த உள்ளம் உருகிறது நீங்க நினைச்சா உள்ளம்லாம் உருக வைக்க முடியாது, அது நம்ம கையில இல்லை. உள்ள இருக்க தேவி நினைச்சாதான் அந்த உள்ளம் உருக அந்த பக்தி கொண்டு வர முடியும். நானா போய் பக்தி நான் உள்ளம் உருக வச்சு நான் வேண்டுறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது, உள்ள இருக்க தேவி கொண்டு வரணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த புவனேஸ்வரி தேவி நமக்கு உதவி செய்யணும், மாதங்கி தேவி உதவி செய்யணும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தேவி நம்மளை கொண்டு போய் விடணும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கணும்ன்றதையும் நம்ம எந்த தேவி நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, எந்த தேவியோட துணையால நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் நான் இறைவனை அடைஞ்சிட்டா
அந்த அனைத்து சக்தியுமே இறைவனோட சேர்ந்த நிலையில இருந்துட்டா மெய்க்காயம் கண்டமிடம் உண்மையான காயம், உண்மையான உருவம், இது இந்த காயம் என்னோடது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான், இந்த உடலும் இந்த மனமும் என்னோடது இல்லை, இது இது இல்லை, உண்மையான உருவம் என்னோடது எதுன்னு நம்ம பார்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, உணர்ந்துட்டோம்னா அந்த இடத்துல சிவமும் சக்தியும் சேர்ந்தே இருக்கிறாங்க. அங்க நான் போய் சிவத்தை அடையணுன்ற ஒரு தேவையில்லை. அதனால காதலும் தேவையில்லை, பக்தியும் தேவையில்லை. சாதலும் வேண்டாம் சமாதி கைகூடினார். அப்ப நம்மளோட உருவம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்மளோட உருவம் அந்த சிவம் சக்தி சேர்ந்த இடமான அந்த வெட்ட வெளியான அந்த பேரொளியான அந்த ஞான வடிவாக இருக்கிற இடம்தான் இல்லையா? அந்த இடம்னு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க அங்க இருக்கும்போது இந்த உடலுக்கு தான் அழிவு இருக்குமே தவிர அந்த உடலுக்கு அது நிரந்தரமான இடம் இல்லையா? மாற்றம் இல்லாத இடம். அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு சாதலும் கிடையாது. ஏன்னா நீங்க யாருன்றது மாறிடும். இந்த உடலுங்கிறதா நானுன்னு இருக்கப்பதான் இந்த உடல் இறக்கும் போது நான் இறக்குறேன்றது இருக்கும். இது இது இல்லைன்னு இருக்கப்ப அந்த இதுவும் இருக்காது. நம்ம இறை நிலையில இருக்கிறப்ப இறைநிலைக்கு சாவு கிடையாது இல்லையா? அந்த நிலை தான் நானுன்னு நினைக்கிறப்ப சாவு இருக்காது. போதலும் வேண்டாம் புலன் வழி போகார்க்கே. போதலும்னா துறக்க வேண்டாம், எதையும் நான் துறந்து போகணும். இப்போ ஸ்வீட் கையில் கொடுக்குறாங்க, நான் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு என்னோட உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, என் கண்ணு ஆசைப்படுது, என் நாக்கு ஆசைப்படுதுன்னா நான் எடுத்து அந்த புலன் வழியே நான் போகணுன்றது இல்லை. எவ்வளோ பெரிய தப்பு நடக்கிற இடத்துல நம்ம இல்லை இருந்தாலும் இறைநிலையில் இருக்கிறோம். நம்ம வந்து மனம் சொன்னபடிலாம் போகலை, மனம் என்ன சொல்லுதுன்ற அறிவு இருக்கு, நம்ம வந்து இறைநிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் எதையும் துறந்து நான் இந்த இடத்துக்கு போனால் நம்ம எதையும் துறந்து போக தேவையில்லை. எந்த ஆசையும் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நான் எதையும் தாண்டி நான் இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு இது கிடைக்கும், கோயிலில் இருந்தால் தான் எனக்கு தவம் கை கூடும், இங்கே வீட்டில் இருந்தால் தான் அப்படின்லாம் இல்லை. எவ்வளோ சத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உள் அமைதி இருந்துருச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் போக முடியும் இல்லையா? ஆனால் உள் அமைதி இல்லைன்னா அந்த நம்ம வெளிப்புறமும் சரியாக இருக்கணுன்ற கட்டாயம் இருக்கும். இங்கே வந்து அந்த இதுவும் இல்லை. நம்ம புலன்படியும் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி போகிறவங்க எதையும் துறந்து போகணும்னு அவசியம். அவங்க இருக்கிற இடத்துல இறைநிலையில அவங்க எந்த பெரிய போரே நடந்தாலும் அவங்க அந்த நிலையில இருக்கிறப்ப எங்கேயும் எதையும் துறந்தும் போக தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த இதில். எதையுமே எல்லாமே அந்த இறைவனை அடைஞ்சிட்டா இந்த இது எல்லாமே டெம்பரவரியா நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளோட தேவியின் அருளால நடக்கிற விஷயங்கள் தான் தவிர இதிலே நம்ம நின்ற போறது இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா இப்ப தேவியின் அருளால படிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து இதுல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போயிட்டோம்னா இதை விடுத்து அடுத்த தேவி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. அப்ப இதை நம்ம விடுற மாதிரி தான் இருக்கும். இது தேவையில்லைன்ற ஒரு நிலை வரும். இது எல்லாம் இப்படி தேவையில்லைன்னு ஒண்ணா மாறி மாறி நம்ம சிவத்தை அடைஞ்சிட்டோம்னா அதான் நிரந்தரமான இடமாக இருக்கும். அதை அடைஞ்சிட்டோம்னா நம்ம கடந்து வந்த படிக்கட்டு எல்லாமே வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. குட் மார்னிங். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லி பார்த்தாச்சு. நம்ம இதனுடைய ஒரு முன்னுரையை வந்து நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். தவம் வேண்டும், ஞானம் தலைப்பட வேண்டும் சொல்லிட்டே வந்தவர் தவம் வேண்டாம் மாற்றம் தனையறியாரே அப்படின்னு சொல்றாரு. தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க்கத்தார்க்கு அப்படின்னு நேற்று சொன்னார். இப்ப வந்து ஒரு தலைப்பாகவே வச்சிருக்கோம். தவ தூஷணம். தூடனம் அப்படின்னா தூஷணம். தூஷணம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அதை நிந்தித்தல், தவ நிந்தை அப்படிங்கிற மாதிரி. அது வேண்டாம். நிந்தைங்கிறது கூட வேற, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்னா அதனோட முன்னுரை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அந்த வழிக்கு போனப்புறம் அந்த கருவி வேண்டாம். அது ஒரு கருவி.
அந்த கருவிக்கு அந்த இடத்துக்கு போனப்புறம் அந்த கருவி நமக்கு தேவைப்படாது இல்லைங்களா? அததான் சொல்றாரு. ஆனா இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அப்போ அது சொல்லும்போது ஒரு ஒரு நிலையும் சொல்வாரு. இந்த மந்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன். ஆமா, 12 மந்திரம் இருக்கு. இந்த 12 மந்திரத்திலையும் ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா, எந்த நிலையில இருந்தா வேண்டாம், எந்த நிலையில இருந்தா வேண்டாம் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லுவாரு. அப்போ நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். நம்ம தவம் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்னா நம்ம இந்த நிலையில இருந்தாகணும் அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் சொல்லுவாரு. இது வந்து ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ காஞ்சிபுரம் பட்டுனா எப்படி இருக்கும், இப்படி 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 இருக்கும், எழை பிரிப்பாங்க, எழை பிரிக்க முடியும், இந்த மாதிரி சொல்ற மாதிரி. இல்ல நம்ம ஒரு பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்கணும், இந்த இயல்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அப்போ ஒரு தவத்தில் திளைத்திருப்பவர்களுடைய வரைமுறையை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இப்ப கத்துக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி 2 விதமா இத பார்க்கலாம். ஒண்ணு, இதெல்லாம் நடந்தா நம்ம தவத்துல இருக்கோம். ஆக்சுவலா தவத்துல இருந்தா நம்ம இத வந்து இதெல்லாம் உணர்ந்துருவோம். ஆனா அப்ப இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் இல்லாம நம்மளே நினைச்சுப்போம். நம்ம மனசு வந்து நிறைய டான்ஸ் ஆடும், நம்ம மனசு வந்து நிறைய வேடம் போடும். நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். அப்ப பரீட்சை என்ன பண்றாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்து இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லுன்றாங்க. அப்ப நம்மளால எப்படி எழுதுறோம், இதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய மனமே நம்மளை ஏமாற்றுகின்றது என்றால் அதுக்குண்டான ஒரு செக் பாயிண்டாவும் இதை எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் நான் இருக்கேனா அப்படின்னு திருமூலர் சொல்லித்தராரு. இல்லைன்னா திருமூலர் இந்த தவத்திற்கு உண்டான ஒரு என்ன சொல்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இதெல்லாம் இருந்தாதான் தவம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா செட் பண்ணி தராரு. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, உயிருக்கு உயிர் உள்ளற்றார் அப்படின்னு சொல்றாரு. உயிருக்கு உயிர் உள்ளுற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து உயிருக்கு உயிரா விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உயிருக்கு உயிரா, இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவோம். என் உசிரே நீதான். அதையும் தாண்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உயிருக்கு உயிராய் உள்ளுற்றால் அப்படின்னா அந்த உயிர், அந்த உயிர்ல இருக்கக்கூடிய ஜீவன், அதாவது அந்த உயிர்னா நம்ம ஜென்ரலா மூச்சு, உயிர் போச்சு அப்படின்னா மூச்சு நின்று போச்சுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அந்த மூச்சுல வந்து நம்ம எத்தனை விதமான மூச்சு பார்த்துட்டோம். அந்த அதுல எது பிராணன், எது அபானன், எது தனஞ்சயன் அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த தனஞ்சயன் வந்து கீழே இருக்கிற வரைக்கும் தான் உடல் சமநிலை. அது மேல ஏறி தலைக்கு மேல போயிடுச்சுன்னா அது சமநிலை ஏற்று அந்த உயிர் போயிடும். அப்போ அந்த உயிருக்கு உயிராய் உள்ளுற்றல், அப்போ உயிர்னா காத்து. நான் இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த மாதிரி அந்த நாளுக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு நாள் பத்தாது. அந்த மாதிரி உயிருக்கு உயிராய் உள்ளுற்றல்னா உயிர்னா காத்து, காத்துனா நம்ம உடம்புல தசவாயுக்கள் இருக்கு. அந்த தசவாயுல எது முக்கியம் இப்படி பார்க்கணும் நம்ம. அப்போ அந்த மாதிரி நாம நம்முடைய ஆன்மா, அந்த ஆன்மாவில் பொருந்தி இருக்கக்கூடிய சிவம், அந்த சிவத்தோடு ஒன்றிணைற்று அப்படி இப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா ஓதலும் வேண்டாம். அப்போ உன்னுடைய உடம்புல நான் இத வந்து நான் இயக்கமா நான் சொல்றேன். ஆனா நீங்க இத ஆன்மாவுக்கு எடுத்துட்டு போனோம். நம்முடைய உடம்புல நமக்கு தனஞ்சயன் எவ்வாறு செயல்படுகிறான், தனஞ்சயனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் பெண்களால் புரிந்து கொள்ள முடியும். அதான் பெண்களுக்கு கிடைத்த மிக பெரிய வரம். என்னன்னா, எதனால பெண்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வர பயப்படுவாங்க. ஆனா அவங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து துறவு வந்து ரொம்ப எளிதாக அமையும். எதனால அப்படின்னா, ஒரு ஒரு பிறப்பிலையும் கருப்பை வாய் திறந்து மற்றொரு பிறப்பை ஈனும் பொழுது தனஞ்சயன் உச்சிக்கு செல்லும்.
அதனாலதான் சொல்லுவாங்க மறுபிறவி அப்படிம்பாங்க. அந்த ஆனா இப்ப எல்லாரும் அந்த இது பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிசேரியன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரு ஒரு இயற்கையான சுகப்பிரசவத்தில் ஒரு பிறவியிலும் தனஞ்சயன் உச்சிக்கு சென்று திரும்பும். இந்த 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 மூமெண்ட் தெரியணும். இந்த மூமெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதை மிக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவனில் இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மாவோடு ஒன்றி இருக்கக்கூடிய சிவம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் என்னுடைய சிவத்தை நான் புரிந்து கொண்டேன் என்றால் ஓதலும் வேண்டாம். இது எது வரைக்கும் தெரியும் நமக்கு? நான் யாருன்னு வேணா நமக்கு தெரியும். அந்த நான் யாருக்குள்ள நம்ம எதை புரிந்து கொண்டு இருக்கிறோம், அந்த சிவத்தை எவ்வாறு உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓதலும் வேண்டாம், காதலும் வேண்டாம், மெய் காயம் இடம் கண்டார் அப்படின்னு. அப்ப எது மெய் காயம் என்று இடம் கண்டார்? இப்ப நம்ம திருப்பி பிரிக்கணும். எது காயம், எது மெய்காயம், அந்த மெய்காயம் எங்க இருக்கிறது? பாருங்க, பரந்த வெளியில இருக்கக்கூடிய அதுதான் நான் அப்படின்னா அதுதான் அந்த மெய்காயம். இந்த இந்த எஞ்சான் உடம்பு இல்ல, இந்த பஞ்சபூதங்களினால் ஆன உடம்பு இல்ல. இப்ப திருப்பி பிரிக்க ஆரம்பிங்க. இந்த மெய்காயம் இடம் கண்டால்னா என்ன அர்த்தம்? வரிசையா பிரிக்க முடியும் நம்மளால. அப்படி அப்படி பிரித்து இந்த இந்த பஞ்சபூதங்களினால் ஆன உடம்பு அல்ல நான், இந்த ஐம்புலன்களினால் ஆன பொறி அல்ல நான். இந்த நான்கிறது யாரு? அந்த மேலே பார்த்தோம், அந்த சிவம்னு பார்த்தோம்ல, அந்த ஆன்மா. அந்த ஆன்மா எங்கே இடம் கண்டு நிற்கிறது? அப்ப நான் ஆன்மாவை புரிஞ்சுப்போம். அது எங்க இருக்கு? எங்கும் பறந்து இருக்கக்கூடிய. அப்ப அது முன்னாடி போகணும், முன்னாடி போய் பார்க்கணும். எங்கும் பறந்திருக்கக்கூடிய சிவமாக நிற்கின்றவனே நாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன எங்க வேண்டாம்? காதலும் வேண்டாம். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 அன்பு கிடையாது அந்த இடத்துல. நம்ம உடம்போடு கூடிய காதல் இல்ல, நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்மை சுற்றி இருப்பவர்களோடு இருக்கக்கூடிய காதல் இல்ல, பேரன்பு. ஐயோ, நேற்றுக்கு நடந்த சண்டையில 555 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ அதையும் மீறி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இந்த 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 போரினால் உலகம் என்னவாகும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கவலையெல்லாம் தாண்டி அதற்கும் மேலே நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்களா? அந்த பேரன்பு, அதை அன்பு சார்பட்டு நம்ம யோசிக்கிறோம், அறிவு சார்பட்டு இல்ல. அப்ப அந்த அன்பு சார்பட்டு யோசிக்கும் பொழுது அப்ப இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது, இந்த உடம்பினால் ஏற்படக்கூடிய போர் என்ன, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய எண்ண அலைகளை பேரன்பாக இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம அனுப்ப ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்களா? அப்படி பண்றதுதான் காதலும் வேண்டாம் சொல்றேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட காதல் இல்ல, இது பேரன்பு. சாதலும் வேண்டாம், சமாதி கை கூடினால் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்றாரு. சமாதி கை கூடினால் சாதல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப நம்ம உடம்பு இல்லாம ஆயிடுச்சோ, எப்ப இந்த மெய்யுடம்புங்கிறது இந்த பிரபஞ்ச வெளியில் நிரம்பி நிற்கின்ற பேராற்றல் நம்ம புரிந்து கொண்டோமோ, அப்ப இந்த உடம்பு பத்தின சாதல் நமக்கு கிடையவே கிடையாது. சாதல் அப்படிங்கிறது இந்த மனதோடு சம்பந்தப்பட்டது, இந்த உடலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சொல்றாரு, போதலும் வேண்டாம் புலன் வழி போகார்க்கே. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நேரம் அதனோட இலக்கணம் சொல்லிட்டு வந்தவரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா உன்னுடைய புலன் வழி நீ போக மாட்ட. கௌரிமா சொன்னாங்கல்ல, நம்ம நினைச்சு நெக்குருகி கடவுளை கும்பிடுறதெல்லாம் இல்ல, தேவியை வணங்குறதெல்லாம் இல்ல, அது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா நிகழும். அப்ப நம்ம பயப்படவே வேண்டாம். ஐயோ ஸ்வீட் கடை வருது, குழந்தை எல்லாம் கடைக்கு கூட்டு போனா நம்ம ஒண்ணு யோசிப்போம். ஐயோ சாக்லேட் பார் இருக்கு, இவன் வந்தா படுத்துவானே, இவன் கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டே அலையும். இல்ல அவன் அந்த டாய் எடுப்பான், இந்த டாய் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கீழே இறக்கி விட மாட்டோம், கையிலே வச்சுட்டே சுத்துவோம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய இறக்கி விட்டா அது அங்க போய் அந்த டாய் எடுத்துரும், அந்த சாமானை உடைச்சிரும். இல்லைன்னா சாக்லேட் பார்த்தா கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு பில் கவுண்டர் பக்கம் கூட்டி போக மாட்டோம். நம்ம அவங்களும் சாமர்த்தியமா அதுக்குதான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த பயமும் கிடையாது. புலன் வழி போகாருக்கு போதலும் வேண்டாம். அப்ப அந்த 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 போகுன்ற பயம் கூட வேண்டாம், போகவும் மாட்டோம். தவத்தில் நின்று நிலைத்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 3 டெபினிஷன் சொல்லிட்டு அந்த 3 டெபினிஷனோட ஒரு பலம் சொல்லியிருக்காரு. இது மாதிரி இன்னும் ஆழமா போலாம். இந்த இந்த மெய்காயம், உயிருக்கு உயிராய் நிற்றல், இதெல்லாம் நம்ம இன்னும் பகுக்க ஆரம்பிச்சோம்னாக்க இன்னைக்கு நாள் போதாது.
அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். அது உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய கௌதல்யம் முத்துக்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான விளக்கமா இருந்தது. நல்ல தெளிவான விளக்கமா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வேற கருத்து, கேள்வி எதுவும் இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.